இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். பரிசுத்தமுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்ற பாடல் உருவான வரலாற்றை நான் நாட்களுக்கு முன்பாக அறிந்து கொண்டேன். அந்த சாட்சி நிச்சயம் நம் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். 1800ஆம் ஆண்டு வேல்ஸ் என்ற மிஷனரியின் ஸ்தாபனம் இந்தியா முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை அறிவித்திருந்தன. அந்த ஸ்தாபனத்தை சேர்ந்த ஒருவர் மெஹாலயா மாநிலத்தில் பழங்குடியினர் வாழும் கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்க சென்றனர். அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட நோக்ஷன் என்ற ஒருவரின் குடும்பம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டன. அதை பார்த்த அந்த கிராமத்தின் தலைவன், இவன் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும், அதை இந்த கிராமம் முழுவதும் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தான். இந்த நோக்ஷன் என்ற நபரை கிராமத்தின் நடுவில் நிற்க வைத்து, இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தால் உன்னை உயிரோடு விடுவேன், இல்லை என்றால் உன்னையும் உன் குடும்பத்தையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டினார். அதற்கு நோக்ஷக் என்ற மனிதர், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கிய நான், பின்னோக்கிய நான் என்று சொன்னார். உடனே அந்த கிராமத்தின் தலைவர் கோவப்பட்டு நோக்ஷக் என்ற மனிதரின் 2 குழந்தைகளையும் கொன்று போட்டான். கொன்ற பின்பு நோக்ஷங்கை பார்த்து, நீ இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும், இல்லை என்றால் உன் மனைவியையும் நான் கொன்று விடுவேன் என்று கூறினான். உடனே நோக்ஷன், though no one is here to go with me, still I will follow Jesus என்று உரைத்தான். என்னுடன் வர இங்கே யாரும் இல்லை என்றாலும் இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுவேன் என்று உரைத்தான். மிகவும் கோபம் அடைந்த அந்த ஊர் தலைவன் அவனுடைய மனைவியையும் கொன்று போட்டான். மீண்டுமாய் ஊர் தலைவன் நோக்ஷங்கை பார்த்து, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நீ மறுதலிக்க வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் உன்னையும் நான் கொன்று விடுவேன் என்று சொன்னார். அதற்கு நோக்ஷன், world can be behind me but the cross still before me, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று கூறி வைராக்கியமாய் நின்றான். உடனடியாக அந்த நோக்ஷங்கையும் அந்த ஊர் தலைவன் கொன்று போட்டான். அன்று இரவு அந்த ஊர் தலைவன் மிகவும் வேதனை அடைந்து, ஜீவனுள்ள கிறிஸ்துவுக்காக இந்த நோக்ஷன் என்றவன் இவ்வளவு வைராக்கியம் கொண்டிருக்கிறானே, இவன் ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பை நானும் அடைய வேண்டும் என்று முடிவு செய்து அன்று இரவு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். அந்த கிராமம் முழுவதும் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டது. இதை அறிந்து கொண்ட அந்த பகுதியை சேர்ந்த மிஷனரி ஒருவர் இந்த நிகழ்வை ஒருவரிடம் சொன்னார். அவர் இந்திய தேசத்திற்கே ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டிருந்த சாது சுந்தர் சிங் அவர்களிடம் இந்த நிகழ்வை எடுத்து சொன்னார். இந்த வார்த்தைகள் அவர்கள் மூலமாய் பாடலாய் உலகம் எங்கும் அறியப்பட்டன. பிரியமானவர்களே, இந்த சாட்சி என் இருதயத்தை அசைத்தது. இந்த கடைசி காலகட்டத்தில் வாலிபர்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இந்த வைராக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நாமும் இந்த வைராக்கியத்தை கொண்டு இந்த கடைசி காலத்தில் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான்,